ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, சதுரத்தில் உள்ள கணக்குகள் தான். ஆல்ரெடி நம்ம சதுரத்தில் ஒரு 2 வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ 3வது பார்ட்டாக நம்ம இந்த வீடியோ போடுறோம். இதுலேயும் ஒரு 2-3 சம் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம். இரு சதுரங்களின் மூலை விட்டங்களின் விகிதம் 2:5 எனில் அவற்றின் பரப்புகளின் விகிதம் என்ன? 2 சதுரங்களின் மூலை விட்டங்களின் விகிதம் 2:5 எனில் அவற்றின் பரப்புகளின் விகிதம் என்ன? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூலை விட்டங்களின் விகிதம் தந்திருக்காங்க, பரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன போடுவோம்? a√2. சதுரத்தி பரப்பளவு ஃபார்முலா என்ன? a². சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 4a. சதுரத்துக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா a². சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a. மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா a√2. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூலை விட்டங்களின் விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் a√2 கொடுத்துருக்கோம். எத்தனை விகிதம் கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு பதிலாக இன்னொன்றையும் போட்டுக்கலாம். இதை நம்ம டிவைடில் போட்டுக்கலாம்ல. இப்போ 2:5 அந்த இஸ்டில் வந்துச்சுன்னா நம்ம டிவைடாக நம்ம போட்டுக்கலாம். அப்போது 2 விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. 2 மூலை விட்டத்துக்கான மதிப்பு நம்ம எழுதியாச்சு. ஈக்குவல் டு இதோட வேல்யூ. a√2 மூலை விட்டத்தோட மதிப்பு என்னன்னா 2. 2வது மூலை விட்டத்தோட மதிப்பு என்னது 5. இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணோம். இங்கே ஒரு ரூட்டு, இங்கே ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கும்? a = 2, a = 5 இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு வேல்யூ 2, இன்னொரு வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவற்றின் பரப்புகளின் விகிதம். பரப்புல ஃபார்முலா என்ன? a². அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே a² கண்டுபிடிக்கணும்னா இங்கேயும் ஒரு ஸ்கொயர் பண்ணணும். இந்த a² கண்டுபிடிக்கணும்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? a² = 4ன்னு வருமா? 2² 4ஆ? 5² என்னது? 25. ஓகேவா? இப்போ விகிதமாக தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 4:25 அப்படி போடலாமா? இதுதான் ஆன்சர். 4:25. உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு டைம் சொல்லித்தரேன், கவனிங்க. இரு சதுரங்களின் மூலை விட்டங்களின் விகிதம் 2:5. எத்தனை மூலை விட்டங்கள்? 2 மூலை விட்டங்கள். a√2/a√2. இதோட விகிதங்கள் என்னவா? 2/5. ஓகேவா? 2 a² கட் பண்ணிடலாமா? இங்கே ஒரு a இருக்குது. இப்போ பரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க, அதாவது பரப்பளவு கேட்டிருக்காங்க. அதனால் இங்கே a² போட்டுருவோம். இதுவே பக்க அளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஏவோட வேல்யூ 2, இன்னொரு ஏவோட 5 = 2:5 அப்படி நம்ம போட்டுடலாம். பரப்புகளின் விகிதம் கேட்டனால நம்ம இது ஸ்கொயர் பண்ணுறோம். a² = 2², a² = 5². அப்போ 2² 4, 5² என்னது? 25. இது விகிதமாக கேட்டிருக்கிறதுனால நம்ம போடணும். 4:25. ஓகேவா? இதுதான் ஆன்சர். எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்பட்டுள்ளது எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்ன? என்ன கேட்குறாங்கன்னா, இதில் பக்க நீளம் கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு சதுர கம்பளம். இந்த கம்பளம் ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்பட்டிருக்கு எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? வாங்க இந்த சம் பார்க்கலாம். ஒரு சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? a². என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1024. என்ன கேட்டிருக்காங்க? பக்க நீளம். பக்க நீளம்னு கேட்டாங்கன்னா ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா தான் பக்க நீளம். இப்போ ஒரு சதுரம், அந்த சதுரத்தை ஒரு பக்கம்தான் நம்ம பக்க நீளம்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சதுரத்தில் உள்ள ஒரு பகுதியை தான் பக்க நீளம். 4 பகுதி பரப்பளவு, ஒரு பக்கம்னா பக்க நீளம். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? பக்க நீளம் தான் கேட்குறாங்க. பக்க நீளம்னா நம்ம ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுக்கு ரூட்டு போட்டுடலாமா?
ரூட்டு போட்டோன்னா ஆன்சர் 32. பெருக்கி பாருங்கள், 32 × 32 பாருங்கள், ஆன்சர் 1024ன்னு வரும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து 32. வாங்க நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இந்த சம் வந்து கவனிச்சுக்கோங்க. 250 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுர வடிவிலான பூங்காவிற்கு வேலி அமைக்க மீட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் செலவாகுது எனில் அந்த மொத்த வேலிக்கு எவ்வளோ செலவாகும் அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம இதை பார்த்தோன்னே என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு மீட்டர் ஒன்றுக்கு 20 ரூபா செலவாகும். அப்போ 250 மீட்டருக்கு எவ்வளோ ரூபா செலவாகும்? அப்போ 250 × 20 அப்படி சொல்லுவோம், ஆன்சர் போடுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது ஆன்சர் கிடையாது. என்ன சொல்கிறாங்க? தெளிவாக படிக்கணும். 250 மீட்டர் அளவு கொண்ட சதுர வடிவிலான 250 மீட்டர் பக்க அளவு கொண்ட, இப்போ தான் சொன்னேன், ஒரு சதுரத்தில் உள்ள ஒரு பக்கத்தை தான் நம்ம பக்கம்னு சொல்லுவோம். இந்த ஒரு பக்கம் இதுலேருந்து இது வரை இந்த ஒரு பக்கத்தை தான் பக்க அளவுன்னு சொல்லுவோம். 4 பக்கம் சேர்ந்துச்சுன்னா பரப்பளவுன்னு கேட்டுருவாங்க. ஓகேவா? பக்க அளவு, அப்போ ஒரு பக்கத்தோட அளவு என்னவா? 250 கொண்ட சதுர வடிவிலான பூங்காவிற்கு வேலி அமைக்க. சதுர வடிவம் எது கொடுத்துருக்காங்க? அப்போ 4 பக்கமுமே சேம். இங்கே ஒரு 250, இங்கே ஒரு 250, இங்கே ஒரு 250. ஓகேவா? 4 பக்கமுமே சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போது மீட்டர் ஒன்றுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? மீட்டர் ஒன்றுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு பக்கம் 250னா 250 × 4 எவ்வளோ வரும்? 1000 வருமா? அப்போ மொத்த மீட்டர் எவ்வளோ? அப்போ வந்து மொத்த மீட்டர் எவ்வளவா? 1000 மீட்டர் சதுரம். அந்த பூங்காவோட மொத்த மீட்டர் வந்து 1000. இப்போ அதில் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒரு மீட்டர் வந்து ஒரு மீட்டருக்கு 20 ரூபா செலவு. அப்போ 1000 மீட்டருக்கு எவ்வளோ ரூபா செலவு? சாரி, ஒரு மீட்டருக்கு 20 ரூபா செலவு. அப்போது 1000 மீட்டருக்கு எவ்வளோ ரூபா செலவு? அப்போ 1000 × 1000 × 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 20,000. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நம்ம என்ன பண்ணணும்? 250 மீட்டர் பக்க அளவு சொல்லியிருக்காங்க. நம்ம பக்க அளவா பரப்பளவான்னு அதை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? 250 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுர வடிவிலான பூங்கா. சதுர வடிவினா எல்லா பக்கமுமே 250 250 250. அப்போ 4 × 250 = மொத்தம் 1000 மீட்டர். அந்த வேலியோட சைஸ் வந்து எவ்வளோவா? 1000 மீட்டர். இப்போது அது வந்து நம்ம ஒரு மீட்டருக்கு 20 ரூபா நம்ம செலவு பண்ணுறோம் வேலி அமைக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ ரூபா நமக்கு செலவாகும்? அந்த பூங்காவிற்கு வேலி அமைக்க எவ்வளோ ரூபா செலவாகும்? ஒரு மீட்டருக்கு 20னா 1000 மீட்டருக்கு 20,000 ரூபாய். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் சதுரத்தில் உங்களுக்கு ஏதாவது தெரியாத சம் இருந்தால் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலியில் குரூப் 4 குரூப் 2 படிச்சுட்ருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபாக இருக்கும். இன்னொன்று வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுக்கடுத்து செவ்வகம், முக்கோணம் இருக்குது. அப்புறம் வந்து சுருக்குகை, அந்த மாதிரி தனிவட்டி, கூட்டு வட்டி எல்லா சம்முமே நம்ம பார்க்கலாம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ மேக்ஸில் நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா அது உங்களோட ஒரு மேக்ஸ் நோட் ஒன்று போடுங்க. அந்த மேக்ஸ் நோட்டில் இப்போ சதுரத்தில் இது 3வது பார்ட்டான இந்த வீடியோ போடுறேன். அப்போ அந்த 3 பார்ட்லேயுமே உள்ள எல்லா மேக்ஸையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு சம்மாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.